வணக்கம். நான் ராம்சேட் பேசுகிறேன். பழைய பாடல்கள் பற்றி பேசி வருகிறேன். இதை நான் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் போல கருதி இங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். இது ஒரு மலையடிவாரம். நான் காலையில் வீட்டிலிருந்து புறப்படுகிற பொழுது இருக்கலாம் 8:30க்குள் இங்கே வந்து இதை பதிவு செய்துவிட்டு போய்விட வேண்டும் என்று எண்ணி புறப்பட்டேன். உங்களோடு இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட், என்னுடைய வீட்டு கேட்டுக்கு டைரக்டாக ஒரு காரை நிறுத்தி அந்த காரை விட்டு நான் தாண்ட முடியாத அளவுக்கு, என்னுடைய காரை எடுக்க முடியாத அளவுக்கு இருந்து விட்டுருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷத்தில் அந்த கார் போயிட்டது. சரி, ஓகே, நம்முடைய காரை ரிவர்ஸ் எடுக்கலாம் என்று போர்ச்சுகோவிலிருந்து எடுப்பதற்காக வெளியே வந்தேன். அங்கே ஒரு 2 வீலர், ஒரு ஸ்கூட்டர் பார்க் ஆகியிருக்கு. சரி, இப்போ ஏதாவது வித்தின் 10 minutes இல்லை 15 minutes வந்துடுவாங்க. ஐ வாஸ் வெயிட்டிங் தேர். வரலை. 9 மணி ஆச்சுது, வரலை. 10 மணி ஆகுது. மெதுகாக ஒரு நபர் அங்கேருந்து வரார். அவர் வந்து அந்த 2 வீலரை எடுக்க போகிறாரு. நான் அவரை நிறுத்தி கேட்டேன், இதை கொஞ்சம் ஓரமாக வைக்கக்கூடாதா? இடது பக்கமோ வலது பக்கமோ ஒருத்தன் காரை எடுக்க மாட்டானா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அந்த ஆள் எதுவுமே பதில் சொல்லாமல் என்னுடைய கேட்டை திறந்து என்ன பார்க்க வருவதற்கு முயற்சி பண்ணுறான். நான் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஏன் இங்கே வரான்? ஏன்னா பார்க்கிங் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்க்கிங் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இவன் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த பார்க்கிங் தகராறில் ஒருத்தன் தாக்குறான். சரி, எதுக்காக இந்த கேட்டை திறந்து உள்ளே வாரான்னு சொல்லிட்டு நான் மண்ணாமுண்டே ஒன்றும் இல்லை. ஏன் வாரான் அப்படின்னா, என் வீட்டுள்ள ரீடிங் எடுக்கிறதுக்கு வாரான். அதை என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறான். ஏன்பா இதுக்கு நேரம் இப்படி வச்சுட்டு போகிற, ஓரமாக வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் சொல்கிறான், நான் அங்கே ஒரு 20-25 வீடுக்கு எடுக்க வேண்டி இருக்குது ரீடிங்னா, அதை இங்கே வச்சுட்டு எடுக்கணும். ரீடிங் எடுக்க வந்திருக்கான் ஈபியில் இருந்து. திரும்ப ஒரு வேர்ட் ஆஃப் ரெக்ரெட் இல்லை, அவன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் ஏஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி காரை வெளியே எடுக்க முடியலை. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கூத்து. அப்போ அவன் பிடிச்சி இவனை கூப்பிட்டு கேட்டால் வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு காரை எங்கே பார்க் பண்ணணும், ஒரு ஸ்கூட்டரை எங்கே பார்க் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட இவர்களுக்கு இல்லை. இது வேதனையாக இருக்கிறது. இது போன்ற மிஸ்செல்லியஸ் நிறைய சமாச்சாரங்களை மறந்துட்டு தான், இக்னோர் பண்ணிட்டு தான் உங்களோடு இந்த 10 நிமிடங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இப்போது இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். 1961 ஸ்ரீதர் டைரக்ஷனில் தேனிலவு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுது, எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா நடித்திருக்கிறார்கள். படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஏஎம் ராஜா அவரே பாடியிருக்கிறார். அவரோடு ஜானகி, சுசீலா எல்லோரும் இணைந்து பாடியிருக்கிறார்கள். அத்தனை பாட்டுகளும் முத்துக்கள் தேனிலவு படத்தில். இதில் ஏஎம் ராஜா அவர்கள் ஜெமினி கணேசனுக்கு பின்னணி குரல் கொடுத்திருப்பார். அது அவருக்கு இயல்பாக நன்கு பொருந்தி வரும். பிபி ஸ்ரீனிவாசன்லாம் பிறகு வந்து ஜெமினிக்காக பாடியவர். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ
பிறகு வந்து பாடியவர். ஆதி நாட்களில் ராஜா ஜெமினிக்கு பாடினார், பொருத்தமாக இருந்தது, ரசிகர்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றது. ஜெமினி கணேசனுடைய குரல் மிகவும் ரம்மியமாக லோ பேஸில் அவருடைய டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் இருக்கும். சாந்தா, உட்கார், ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசையின் இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா. கதாநாயகி பேசுகிறார் ஜெமினி. கதாநாயகி பதில் சொல்கிறார், சாவித்திரி, சுவாமி, உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால் எனது பாடல். உடனே இவர் சொல்றாரு, தேனோடு கலந்த தெள்ளமுது, கோல நிலவோடு சேர்ந்த குளித்தன்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியில் நமது பாடலும் ஒன்று சேரட்டும். பாடு சாந்தா, பாடு. இப்படி இவருடைய குரல் ரொம்பவும் சன்னமாக மென்மையாக ஒலிக்கக்கூடிய குரல். 1961 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தேனிலவு அவுட்டோர் ஷூட்டிங் காஷ்மீர், எல்லாமே காஷ்மீரில் எடுக்கப்பட்ட காட்சிகள். அப்போ தான் இந்தி திரையுலக ஜாம்பவான் ராஜ் கபூர் வைஜெயந்தி மாலாவை பார்க்க நேரிடுகிறது. 1964 தன்னுடைய சங்கம் படத்துக்காக அந்த அம்மையாரை புக் பண்ணுறாரு. வைஜெயந்தி மாலாவுக்கு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த படத்தில் ஒரு அருமையான பாடல், ஆரம்ப பாடல் இதுதான். இந்த 6 பாடல்கள் இருக்கின்றன, அத்தனையும் முத்துக்கள். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதி தேடி ஓடி வந்த காடை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா என்று ஒரு பாட்டு. மேகவண்ணம் போல நின்னும் மாடையினாலே மலை மேலே நாம் மூடுகமானாலே. இந்த பாட்டு வரிகள் சில சமயங்களில் வார்த்தைகள் மறந்து விடுகின்றன. மேகவண்ணம் போல மின்னும் மாடையினாலே மலை மேலே எல்லாம் மூடுகமானாலே, பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. அடுத்த ஸ்டான்ஸா பாடுறார், அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ணனடை ஓடுதம்மா பூமியின் மேலே, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, காலம் போகுமா இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. அதாவது நம்முடைய கிரியேட்டிவ் கருத்துக்கள், நம்முடைய இயல்பான எண்ண ஓட்டங்களை நாம் வெளியிடுகின்ற பொழுது எந்த தடையும் இல்லை. ஆனால் பாடல் என்று வருகிற பொழுது இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் த போயம் நமக்கு எல்லாம் நினைவிருக்கும் என்று சொல்வதற்கில்லை. அப்படியே நினைவிருந்தாலும் அந்த ராகத்தோடு இணைகின்ற பொழுது அதை ரெஃபர் பண்ணாமல் பாடுறது கஷ்டம். இதான் என்னுடைய 1-2 வாசகர்கள் அல்ல, பார்வையாளர்கள் அவர்கள் சொன்னது என்னவென்றால், சார் பாட்டு நன்றாகத்தான் பாடுகிறீர்கள், அதை முழுமையாக பாடுங்கள், எங்களுக்கும் தெரிய வேண்டும் இருந்தால் நாங்கள் எப்போதாவது தான் இந்த பாடலை கேட்டிருக்கிறோம் என்று சொன்ன வகைக்காக சரி முழுமையான பாடலை பாடுவதற்கு முயற்சி பண்ணுகிறேன் என்று சொல்லித்தான் பிறகு இதை கையில் வைத்திருக்கிறேன். இன்னொரு பாடல், காஷ்மீரில் ஜீலம் நதி ஓட்டத்தில் போகிறாங்க போட்டிங். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி. அதுக்கு பெண் பாடுறாங்க, ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா எந்தன் டார்லிங்,
கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ என்ன டார்லிங், பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா, தாவும் தென்றல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா, இன்னும் சொல்லவா அதில் மன்னன் அல்லவா, அந்த எண்ணம் போதும் போதும் என்ற பேபி இங்கு வா. கண்ணதாசன் பாடல்கள். கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே, கண்ணால் காணும் வண்ணம் நானும் முன்னால் இல்லையே, அன்பே ஓடிவா என் ராஜா ஓடிவா, வெகு தூரம் நிற்கும் காதல் போதும் பின்பு ஓடிவா, ஓஹோ என் பேபி. இப்படி ஒரு பாடல். இந்த 2 பாடலுமே மறக்க முடியாத பாடல்கள். அப்புறம் என்னன்னா, அந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவே, அப்படி ஒரு பாட்டு வரும் அது. அப்புறம் வசந்தின்னு ஒரு ஆக்ட்ரஸ் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கா. நம்பியார் ஒருவர், தங்கவேலு, எம் சரோஜா. ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சி. நம்பியாருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் அந்த பாட்டோடு இணைஞ்சு பொருத்தமாக வரும். அது மாதிரி அதில் ஒவ்வொரு பாடலும், அந்த பாடல்களை நம்ம மறக்கவே முடியாது. கதையோடு இணைந்து அந்த பாட்டுகளை வரும். நிலவும் மலரும் பாடுது நினைவில் தென்றல் வீசுது, இப்படி ஒரு பாட்டு. எனவே நான் பழைய பாடல்களை அதை ஒரு ரிவ்யூ பண்ணி பேசுகிறேன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மன நிறைவு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையுமே இல்லை. அதுக்காகத்தான் பழைய பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் நினைவில் இருக்கின்ற பாடல்களை, நினைவில் இருக்கின்ற வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதை பெரிய ப்ரீ பிளான்டாக இதை ப்ரிப்பேர் பண்ணவோ அல்லது ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் பேச அவங்க ப்ளே பண்ண அப்படியெல்லாம் செய்யவோ இல்லாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக அப்பப்போ என்னை வெளிப்படுத்தி கொள்ளத்தக்க வகையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த அளவோடு ஏஎம் ராஜா அவருடைய இசையில் உருவான இந்த தேனிலவு என்கின்ற திரைப்படத்தை பகிர்ந்து கொண்டு இந்த அளவோடு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.